ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். சீனவின் கைவண்ணத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். நம்ம இன்றைக்கி வந்து முட்டை கச்சேரி பண்ண போகிறோம். அதுக்கு பீன்ஸு, கேரட் வெட்டி வச்சுருக்கேன். ஒரு 6 வரமிளகா, கொஞ்சம் இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, தக்காளி, வெங்காயம், 3 முட்டை, அப்புறம் ரவை 250 கிராம். அந்த ரவையை வந்து ரோஸ்ட் பண்ணணும். ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சு ரோஸ்ட் பண்ணணும். அந்த ரோஸ்ட் பண்ண ரவையை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அதே சட்டியில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி தாளிப்பு, கடுகு வெடித்தோன்னே கருவேப்பிலை போடுறோம். அதை வெட்டி வச்ச வெங்காயத்து கூட லைட்டாக உப்பு போட்டு அதை வதக்குறோம். அதுக்கு வரமிளகாய், அப்புறம் உடச்சி இது முட்டை 3 முட்டையை அதில் உடச்சி ஊற்றிருக்கேன். அது நல்லா உதிரி மாதிரி முட்டையை குக் பண்ணி எடுக்கணும். உதிரியானதும் அதை எடுத்து ஒரு தனியாக தட்டில் வைக்கணும். இந்த மாதிரி உதிரியாக முட்டையை எடுத்து குக் பண்ணி தனியாக வச்சாச்சு, தட்டில் வச்சாச்சு. இது அப்புறம் நம்ம வந்து கிச்சடி பண்ணும்போது அதில் கலக்கிக்கலாம். அதே சட்டியில் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் விட்டாச்சு. தாளிப்பு, கருவேப்பிலை, வெங்காயம், வரமிளகாய், இஞ்சி, இதில் போட்டு லைட்டாக உப்பு போட்டு இதை குக் பண்ணுறேன், வதக்கிறேன். அந்த பச்சை வாசம் போனதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்கிற அந்த 2 தக்காளி, பொடியாக வெட்டி வச்சுருக்கிற தக்காளியும் அதில் சேர்த்துடலாம். இதையும் தக்காளியும் போட்டு வதக்கணும். தக்காளி நல்லா வதங்கின உடனே இந்த கிச்சடிக்கு தேவையான தண்ணி ஊற்றணும். அது வந்து ஒரு 600 ml வாட்டர். அதுக்கப்புறம் இந்த குக் பண்ணி வச்சுருக்கிற இந்த கேரட் பீன்ஸையும் சேர்த்தாச்சு. அது வந்து குக்கரில் 3 சவுண்டு விட்டு குக் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் இதில் சேர்த்தாச்சு. தண்ணி 600 ml தண்ணி ஊற்றியாச்சு. இது நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சு தண்ணியை வந்து பாயில் கொதிக்க விடணும். அப்படி தண்ணி கொதித்து வரும்போது நம்ம ஏற்கனவே ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற ரவையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதில் கலந்து கிளறும்போது நமக்கு சூப்பரான கிச்சடி, முட்டை கிச்சடி ரெடி ஆகும். ஸோ இப்போ தண்ணி வந்து கொதிச்சிருச்சு. இது கூட வந்து இந்த முட்டையை கலந்துடலாம். அதுக்கப்புறம் ரோஸ்ட் பண்ண ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இந்த வெண்ணெயும் ஆட் பண்ணி நல்லா கிளறிட்டே இருக்கும். அப்போ தான் லம்ஸ் ஃபார்ம் ஆக நல்லா கிச்சடி நல்லா வரும். ஸோ இந்த மாதிரி கலர்னா அந்த ரவை வந்து தண்ணி நல்லா கலந்துடும். அது எக்ஸ்ட்ராவாக வந்து வெண்ணெய் போடுறேன். அதாவது சட்டியில் ஒட்டாமல் இந்த உப்புமா கிச்சடி வந்து அப்படியே வழுக்கி போகிற மாதிரி அந்த ஒரு டெக்ஸ்சரில் வரும். இந்த முட்டையை வந்து கடைசியாக போட்டாச்சு. இதை நல்லா கலக்கி விடணும். கலக்கிட்டு நான் வெட்டி வச்சுருக்கிற இந்த புதினா, கொத்தமல்லி அதை வந்து அப்படியே மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டால் சூப்பரான முட்டை கிச்சடி, அதாவது கேரட், பீன்ஸ் இதெல்லாம் போட்ட முட்டை கிச்சடி ரெடி. ரொம்ப நியூட்ரிஷியஸ் ஃபுட்டு. குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க. பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.